ஏண்டா இந்த புது யானையும் யானை பார்க்கணும் ஊருக்குள்ள வந்து ஒரே ஒரு நாள் தான் ஆச்சு. ஆனா ஊருக்குள்ள பூரா அவங்க ரெண்டு பத்தி பரபரப்பா பேசுறாங்களே, அப்படி என்ன அதிசயமான யானை அது? வெள்ளை இல்லையா? அண்ணா அந்த யானை பாக்கிறதுக்கு வாட்டம் சாட்டமா இருக்கா? யானை தானே வாட்ட சாட்டமா இருக்கணும். யானை பார்க்க எப்படி இருந்தா அவன் நல்லா வளர விடக்கூடாதுடா. ஆரம்பத்திலேயே கட் பண்ணி வைக்கிறான். அண்ணா அவர் ரொம்ப நல்லவர்ண்ணா. என்னடா நல்லவரு? அவங்ககிட்ட வேலை செய்யலாம் பாக்குறியா? ஏண்டா வந்தன்னைக்கே நல்லவன் எப்ப தெரியும்? அண்ணா அவர் யானை ஆசிரியர் மட்டும் தானே பண்ணுது, காசு வாங்குதுல. நம்ம யானை ஆசிரியம் பண்ண வச்சு பிச்சை எடுக்க விட்டுறோம். படவா யாரையோட பத்திக்கிறீங்களா? ஓஹோ, ஃப்ரீயா ஆசீர்வாதம் பண்ணானுங்களா? இப்படி எல்லாம் வேற மார்க்கெட் பிடிக்கிறாங்களா? அண்ணே எதுவும் பேசுங்க, கால் விழ போகுது. கால் வந்து கழிச்சு வரா. என்னடா மாட்டா? அண்ணே அக்கம் பக்கம் பார்த்து பேசுனேன். அசலூர்காரனுக்கு பயந்துட்டு நான் அக்கம் பக்கம் பார்த்து பேசணுமா? அந்த புது யானை பாக மட்டும் என் கண்ணுல படட்டும். நான் மிரட்டுல அவன் துண்டைக்கான துணியக்கான ஓடுறானே இல்லைன்னு பாரு. அண்ணே அவர் அப்படி எல்லாம் ஓட மாட்டார். நீ யாருப்பா? அல்லக்கையா? இல்ல, நான் தான் அந்த யானைப்பா. சத்த வெளியில் வரக்கூடாது, உள்ளே கவனத்தோட சுத்தி ஆப்டாய் வாங்கி கொடுத்து அந்த சுண்டாக்குனா என்ன க்ளோஸ் பண்ணலாம் பாக்குறியா? அந்த ஆள் யானை விட வாட்டு சட்டமா படுத்துட்டு இருக்கான். அவருதான் யானை பாக்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்கன்னா வாய்ப்பு இது வர்றா. அவரு மட்டும் காலில் போட்டு முடிச்சிருந்தா கரையை முடிஞ்சிருக்கும். இன்னும் 3 நாளைக்கு பட்டி எனக்கு சாவு. கொண்டு வரவிடா சொன்னா விட்டா அப்புறம் எப்படி மனுஷன் கோவப்படாதுங்களா? மேல உட்காரு. இல்லைங்க, நீங்க அசலூர்ல வந்திருக்கீங்க. அப்ப பாரு நீ வெளியூர் காமிச்சாங்க. நான் மட்டும் இங்க இருந்திருந்தேன்னா நாரப்பட்ட வானம் வரைக்கும் அமர்க்கல படுத்திருப்பாங்களே. அதனால நான் சாப்பிட்டேன். இந்த கழிக்கு நீ சாப்பிட்டியா? கொஞ்சம் ஐயா என்னங்க கோயில்ல வந்து கழிச்சு பேசுறேன் சாப்பிட்டேன்னு சொல்றான். ஓ, நாட்டுக்காரோ? தம்பி அடடா அசிஸ்டன்ட் இப்படி எல்லாம் இருக்கணும். எனக்கு ஒன்று இருக்குல்ல சனிய மாதிரி. யானைக்கு நெய் சோறு கலக்குனேன். எல்லாத்தையும் இவனே தின்னு போட்டு புளிச்சேப்ப விடுறான். சொன்னதே நாருங்களா? வாங்க சாப்பிடலாம். ஐயோ நான் சாப்பிட்டேன். அப்பவே சாப்பிட்டேன். இது வரைக்கும் மத்தவங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல. இந்தாங்க கோவிந்தா, வாழைப்பழத்தை கொண்டு போய் 2 யானைக்கு கொடு. சரி, 2 யானைக்குமா? ஏங்க ஒரு யானை தான் வந்தா சொன்னாங்க. நீங்க நான் சொன்னது உங்க யானைக்கு சேர்த்து. சாப்பிடு.